ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பாதி நியூஸ் பேப்பர் எடுத்து அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான ஒரு வேஸ்ட் பேப்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஹார்ட்டோடைய பாதி ஷேப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்படி ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 4 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு 3.5 இல்லை 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு திரும்ப இன்னொரு ஹார்ட்டோடைய பாதி ஷேப் அதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இங்கே சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டியும் கட் பண்ணிடலாம். இதை இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி ஒரு கார்ட்போர்டில் அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி உள்ளே இருக்கிறதும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டர் இல்லை ஹாபி நைஃப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் தான் தேவை. இப்போது இதில் இந்த கார்ட்போர்ட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ளூ பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ ட்ரை ஆகட்டும், இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பேப்பரில் எத்தனை ரவுண்ட்ஸ் ட்ரா பண்ண முடியுமோ அத்தனை ரவுண்ட்ஸ் நான் இப்போ ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட்ஸையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைரல் அப்படின்னா காயில் மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மற்ற பேப்பரை இப்படி ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை வச்சுட்டு இப்போ கரெக்டாக அந்த ஸ்பைரல் ஷேப்க்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக அப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைட்லேருந்து அப்படியே குட்டியாக அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டே வரப்போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இதோட எண்டு வரைக்கும் இதை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதை இப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இப்படி கிடச்சிருக்கும். இப்போது இதில் இந்த பின்னாடி இருக்க இந்த சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இதை சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ நம்மளோட குட்டி ரோஸ் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கார்ட்போர்டுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நம்ம இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த சைஸில் வேணால் இந்த வால் ஹேங்கிங்கை பண்ணலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன்.
இப்போது இதில் இந்த ஃப்ளவர்ஸை ஒன்று ஒன்றா ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் எவ்வளோ நெருக்கமாக இந்த ஃப்ளவர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக ஒட்டிடலாம். ஸோ நான் வந்து ப்ளூ கலர் பேப்பர் யூஸ் பண்ணதால் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நம்மளுக்கு கார்ட்போர்ட் தெரிஞ்சாலும் அது பெருசாக லைக் ஒரு மாதிரி தெரியாது அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து அப்படியேவும் விட்டுடலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லைனா பீட்ஸ் வந்து இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேர்ல் ஸ்டிக்கர்ஸ் இதில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, இது அப்படியேவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி வச்சுட்டு ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டின் ரிப்பன் அப்படின்னா உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை இதுக்கு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது அப்படியே வெறும் இதோட விட்டால் வந்து ஹோல் பண்ணாது. ஸோ மேலே ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிடலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி வாலை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்டு வால் ஹேங்கிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.